அப்கமிங் இயர்ஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம்னு ஒரு விஷ் லிஸ்ட் வச்சிருக்கீங்க? நான் சொன்னதுல மெயின் விட்டுட்டேன். நான் ஸ்கூல்ல ஹெட்மிஸ்ட்ரஸா ஒர்க் பண்ணியிருக்கேன், ஓ! டியூஷன்ஸ் பண்ணியிருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நிறைய பசங்க. இன்னும் எனக்கு மந்தவெளியெல்லாம் போனால் நான் மிஸ் தான். ஸோ இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட டாக்டரோட மேரேஜுக்கு போயிருந்தேன். அந்த பாப்பா ஷீ இஸ் டாக்டர் டுடே. ஷி வாஸ் மை ஸ்டூடெண்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மிஸ். ஆனால் நான் என் பொண்ணு அதான் சொல்லுவாங்க, நீங்கள் யூ அப்யூஸ்டு மம்மி வென் அவர் ஸ்டைல் யூஸ் அப்யூஸ் மீ மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கலைன்னா முட்டி போட்டு முடிச்சாதான் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் மிஸ். ஃபியூச்சர் எனக்கு ஐ நெவர் பிளான் எனிதிங் இன் மை லைஃப். இதுவுமே ஐ டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். ஏன்னா நம்ம ரொம்ப பிளான் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒருவேளை நடக்கலைன்னா நமக்கு டிசப்பாயின்ஸ் வந்துடும். ஐ நெவர் வாண்ட் டு பி நெகட்டிவ் மைண்டு, டிசப்பாயிண்டட் பர்சனாக லைஃப்பில் இருக்கணும் எப்பவுமே நினைக்கல. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட், ஹாப்பினஸ். நான் இருக்கேன்னா எல்லாமே சொல்லுவாங்க, எல்சி உன் கூட பேசினா இது இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம். நான் சொல்ல இப்படி எடுங்க, இது என்னங்க விட, இதுக்கு தான் உங்ககிட்ட பேசணுன்றது. எவ்வளோ அசால்ட்டாக அப்படி இந்த இடது கையால் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி பிளான்ஸ் ஆஸ் சச் நவ். பட் ஆசை இருக்குது எனக்கு. ஒரு பேர் சொன்னோடனே இப்போ இன்னுமே எனக்கு நான் தான் சொல்லிக்கணும் அவ்வளோ வருஷமாக இருக்கேன்னு சொல்லி. நிறைய டேரக்டர்ஸ்க்கு எனக்கு யாருனே தெரியாமல் கூட இருக்கலாம், தெரியாதுல்ல நமக்கு. ஸோ அதனால ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ். நிறைய பெரிய பெரிய நல்ல சேலஞ்சிங் ரோல்ஸ் வரணும், பண்ணணும், பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு டைரக்ஷன் பண்ணணும் அப்படிலாம் கூட இருக்கலாம். பட் இப்போதைக்கு எதுவும் பிளான் இல்லை. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டூ ஒரு சின்னதான அட்லீஸ்ட் ஒரு மீன் சோறு சாப்பாடுன்னு ஒரு கடை வச்சு உக்காரணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு.